ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேயோட லோவையோ ஹையையோ பிரேக் பண்ணால் சக்ஸஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோருமே வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே நிறையா பேர் என்ன தவற விட்டுருவாங்க அப்படின்னா, ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல இஷ்யூ வரும். ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேடர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, செல் என்ட்ரி கொடுப்பாங்க. மார்க்கெட் நெகட்டிவ் வந்து ஆல்ரெடி பை எடுத்தவங்க ஃபியரில் என்ன பண்ணுவாங்க, செல் என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். அப்போ செல் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, புட் ஆப்ஷனை பை பண்ணுறது, இந்த மாதிரி செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 தேவை. இப்போது நீங்கள் உடனே என்ன பண்ணிடுங்க, இதை பார்த்த உடனே மார்க்கெட் நெகட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இது ரெண்டும் பர்சன்டேஜில் எது வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பொறுத்த மட்டும் நெக்ஸ்ட் 50 தான் ரொம்ப வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை டாப் 5 கெய்னரை என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க, சரிங்களா? நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 3 ஸ்டாக், சரிங்களா? என்ன பண்ணுங்கள், ஒன்றும் இதனுடைய சார்ட்டை இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ நான் டாப் 3ல் இருக்கிறத அப்படியே எடுத்து டிமேட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணுங்கள். இதில் 2-3 விதத்தில் ட்ரேட் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் எடுத்திருக்க ஸ்டாக் எதில் உள்ள ஸ்டாக் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட ஸ்டாக். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50யை வீக்லி கேண்டில் போடுங்க, சரிங்களா? அந்த வீக் நிஃப்டி 50 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஷோ பண்ண போகிறது மண்டேக்குள்ளே ட்ரேடிங், சரிங்களா? நீங்கள் வெனஸ்டே தேர்ஸ்டேலாம் போகும்போது மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குன்னா இந்த கேண்டில், அதாவது நிஃப்டி 50ல் தான் நம்ம ஸ்டாக் எழுதியிருக்கோம், சரிங்களா? 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு 50யோட வேலை. நம்ம இதில் இருந்தால் நம்ம ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களா ஜஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு, இல்லை ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எல்லா ஸ்டாக்குமே நான் அந்த 3 ஸ்டாக் எடுத்தாலும் இதில் நான் 2 ஹவரோட டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போது ப்ரீவியஸ் டேயோட இந்த மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு போயிட்டு அப்படின்னா 2 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 50 இருக்கா, இதுலேயும் 2 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் போடுங்க. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, இப்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா சரிவில் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த 2 ஹவர்ஸோட கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ கீழே, அதாவது கேண்டில் உங்களுக்கு இப்படி போயிட்டுருக்கும், சரிங்களா? இதில் உங்களுக்கு லைன் இருக்கும், இங்கே செல்லிங் நடந்துகிட்ருக்கும். இப்படி இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சைடு இப்படி மேலே போயிட்டு இருந்துச்சா அப் ட்ரெண்டை நோக்கி போகுது, பையரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படின்னா செல்லிங்கில் இருக்குது, செல்லரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, சரிங்களா? இப்போ 2 ஹவரோட லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் பெஸ்ட்டு ஸ்டாக்குன்னு எடுத்து வச்சுருக்கீங்களா, அதுலேயுமே என்ன பண்ணணும், வீக்லி டைம் ஃப்ரேம் போடணும், சரிங்களா? ஸோ அந்த வீக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக செக் பண்ணணும். இது ரெட்டாக இருக்குது, ஓகே ஃபைன், ரெட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு செல்லர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், 2 ஹவரோட டைம் ஃப்ரேம் எல்லாத்துலேயுமே. ஏன்னா நம்ம 2 ஹவரோட பிரேக் அவுட்டில் தான் என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி கொடுக்க போகிறோம். அப்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 ஹவர் 4 கேண்டில் வரும், சரிங்களா? இந்த 2 ஹவர் ரெட்டாக இருந்திருக்கணும், சரிங்களா? ரெட்டாக இல்லை ஃபஸ்ட்டு, அதுவே ஒரு இஷ்யூ. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவில் போகல. இன்னொன்று, இது லோவை பிரேக் பண்ணல. ஸோ ஐஆர்எஃப்சி ட்ரேடுக்கு உகந்த ஸ்டாக் அல்ல, சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட்டு 2 ஹவர் ரெட்டாக இருக்குது, ஸோ நமக்கு கிடச்சிருச்சு ஸ்டாக், சரிங்களா? இதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? அப்புறம் இதுலேயும் 2 ஹவர்ஸ் கேண்டில், 2 ஹவர்ஸ் கேண்டில் ரெட்டாக இருக்குது. அந்த 2 ஹவர்ஸ் கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வரும், சரிங்களா? இதில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஸ்கேல்பிங். ஏன்னா நீங்கள் ஸ்டாக்கே அன்னைக்கு தான் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போது என் கிளாஸில் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறதே, நீங்கள் சாட்டர்டே சண்டே உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை சரியாக செலக்ட் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்டாக்லேருந்து மார்க்கெட் அமையும் போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லுவேன். ஆனால் அன்னன்னைக்கு நீங்கள் ட்ரேடில் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு பாருங்கள், நல்லா இந்த விக் இருக்கா, நல்லா வந்துட்டு திரும்ப என்ன ஆயிருக்கு, ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி விக் வந்தாலும் என்ன ஆயிடுச்சு, திரும்ப பையரோட ஆக்குப்பை ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன வரும், லாஸ் வரும். நீங்கள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ ரீசன் சமயத்தில் கூட ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க கூட சொன்னது, சார் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 lakh பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ் பண்ணியிருக்காங்க 3 lakhலேருந்து. சரிங்களா, இது எல்லாம் எங்கேருந்து லாஸ் பண்ணால் அவங்களா பண்ணது கிடையாது. அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுக்குறது, பெய்ட் கால் சர்வீஸ் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயத்த மார்க்கெட்டோட ஒப்பிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். இன்னொன்று, ஆப்ஷன் செல்லிங் வந்துடுங்க இமீடியட்டாக. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடித்தோடனே ஆப்ஷன் செல்லிங் வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. மார்க்கெட் கீழே சரியுது அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராஃபிட்டை அதிலே மேக் பண்ணலாம். இது நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன். எதுவும் டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.